வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சென்னை ஜனோ. உங்கள் கேஜேபி டைலரிங் மேம். என்னுடைய தையல் பயிற்சியின் வாழ்க்கை வரலாறை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க இந்த தொடர்ச்சியாக இந்த வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன். சரிங்களா? அனைத்து நண்பர்களுக்கும் குட் மார்னிங், வணக்கம். நான் உங்கள் ஜெனோ மேம் பேசுகிறேன். லைஃப்பில் எதாக இருந்தாலும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் வெற்றி நமக்கு நிறைய வகையில் நிறைய கிடைக்கும் இல்லைங்களா? என்னைய என்னுடைய காலகட்டத்தில் நான் சின்ன குழந்தையிலேருந்து இன்ன வரலையும் கடவுள் ஆசீர்வாதத்தில் நிம்மதியாக சந்தோஷமாக ஒரு வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த வாழ்க்கையில் நான் எதை எந்த அளவுக்கு இந்த தையல் தொழிலை கற்றுக்கிட்டதுனால நான் சந்தோஷமாக இருக்கேன், பலன் அடைஞ்சேன். அது எனக்கு எப்படி உதவியாக இருக்குது, பெண்களுக்கு இது எப்படி உதவி, அனைத்தையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தொடர்கதையாக வாரம் 2 வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஓகேங்களா? என்னுடைய இந்த தொடரை படித்து தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு பயன் உள்ளது எது அப்படின்னும் அதிலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். மற்ற பிரகாரம் இந்த தையல் தொழில் சம்பந்தமாக நமக்கு எந்த சூழ்நிலையிலையும் நமக்கு உதவி இருக்குங்கிற நம்பிக்கையும் கான்ஃபிடென்ட்டும் நம்மளால் நமக்கு அதிகமாக நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, டன். என்னுடைய வாழ்க்கை வரலாறு இந்த தையல் கிளாஸ் சம்பந்தமாக நான் தஞ்சாவூர் மாவட்டம், தஞ்சாவூர் ஜில்லா, பாபநாசம் மாவட்டம், புளிமங்கலங்கிற கிராமத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு. தஞ்சாவூர் மாவட்டம்னு கூட வர, தஞ்சாவூர் ஜில்லான்னு தான் அப்பெல்லாம் சொல்லுவாங்க. பாபநாசம் வட்டம்னு சொல்லுவாங்க. தஞ்சாவூர் ஜில்லாவில் பாபநாசம் தாலுக்கா வட்டம்னு சொல்லுவாங்க, தாலுக்கா. அப்போ உள்ள ஒரு ஸ்பீச்சை தான் நான் உங்களுக்கு இப்போ நான் கொடுக்குறேன். ஓகேவா? அதில் புளிமங்கலம் எங்களுடைய பூர்வீக கிராமத்து, எங்கள் தாத்தா பாட்டியோட சொந்த ஊர். தாத்தாவோட நேம் பிளவேந்திரன். ஒரு சிறந்த விவசாயி. அவர் விவசாயி, காவல்காரர். அந்த விவசாயி காவல்காரர், தண்ணி பாய்ச்சி காவல்காரர் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் எங்கள் தாத்தா ஒரு காவல்காரர். எங்கள் அப்பா ஒரு விவசாயி. எங்கள் அப்பா விவசாயம் பார்ப்பாங்க. செங்கல் வேலை, கல், சேம்பர், அந்த ஒர்க்கில். அது பின்னாடி கதையில் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ இதுதான் பூர்வீகம். ஆனால் நாங்கள் எங்கள் அப்பா கல்யாணம் பண்ண பிறகு உடனே அப்போயே எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணினோன்னே திருச்சி லால்குடி சைடு குடுத்தனம் போயிட்டாங்க. அங்கே அம்பில் தர்மலிங்கம் என்கிற ஒரு டிஎம்கே அரசியல்வாதி, அவர்கிட்ட சேம்பர் ஒர்க்கு வேலை செய்ய எங்கள் அப்பா ஒரு மேஸ்திரியாக அங்கே இருந்து எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே இருந்து பிறந்தவங்க தான் எனக்கு அக்கா 2 பேர் இருக்காங்க. பெரிய அக்கா பேர் செல்வி, 2வது அக்கா பேர் ஜெசிந்தா மேரி, அண்ணன் இருக்காங்க வின்சென்ட் ராஜ், நான் 4வது ஜெனோவா, 5வது எங்கள் தம்பி வனத்தையன் அவர் பேர். 5 குழந்தைங்க. எங்கள் அம்மா எல்லாரையும் அங்கே தான் பெற்று வளர்த்து ஆர்வம் பண்ணி லால்குடி ஹாஸ்பிட்டலில் தான் எல்லாருமே நாங்கள் பிறந்திருக்கோம், வளர்ந்துருக்கோம். திருச்சியில் தான் எங்களுடைய ட்ராவல் ஃபுல்லாகவே. அந்த தருணத்தில் அங்கே வளர்ந்து வாரம் பண்ணி பறித்து எல்லாம் இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் படிக்கணுங்கிற ஒரு காலகட்டத்தில் கொஞ்சோண்டு பெருசானோன்னா எல்லாருமே தாத்தா ஊரில் பூர்வீகத்தில் எல்லாம் வந்தாச்சு. பூர்வீகத்தில் வந்த உடனே என்னாச்சு, அங்கே தான் தொடக்கப்பள்ளியில் புளிமங்கலம் திருவாயற்றுக்குடி ஆர்சி தொடக்கப்பள்ளி, அதாவது கிறிஸ்துவ தொடக்கப்பள்ளியில்
திருவாயத்துக்குடி ஆர்சி தொடக்கப்பள்ளி, அதுதான் அந்த பள்ளியோட ஆர்சி பள்ளி தான். அந்த பள்ளியில் தான் நாங்கள்லாம் வந்து இந்த தொடக்க கல்வியை வந்து ஆரம்பித்து 5ஆம் கிளாஸ் வரலையும் படிக்க முயற்சி பண்ணி அங்கே தான் படித்து வளர்ந்து வந்தோம். இப்போ மொதல் அக்கா படித்தாங்க, கொஞ்சம் சின்ன 2வது அக்காவும் படிச்சிருக்காங்க, 3வது வந்து அண்ணனும் படித்தாங்க, நானும் அண்ணனும். அதுக்கப்புறம் ஹைஸ்கூலுக்கு வர்ற ஒரு தகுதியில் நாங்கள் 2 பேரும் ஹைஸ்கூலுக்கு, அவங்க அந்த படிப்போடு அவங்க முடிச்சிருக்காங்க. சரியா? இது எங்கள் 4 பேர். தம்பி வந்து 10 வயசில் இறந்துட்டாங்க. பெரியம்மா பார்த்து 5வது என்னுடைய தம்பி வந்து 10 வயசுலேயே இறந்துட்டாங்க. எங்களை எல்லாரையும் விட்டுட்டு அந்த குழந்தை. மற்ற 4 குழந்தை எங்கள் தாத்தாவுக்கு, எங்கள் சித்தப்பா, எங்கள் அப்பா 2 பையன், ஒரு அத்தை, 3 குழந்தைங்க தான் எங்கள் தாத்தா பாட்டிக்கு. அந்த சூழ்நிலையில் 3 குழந்தையும் எங்கள் அப்பா வேறு, எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா பாட்டி, நாங்கள் ஒரு 5 பேர், எங்கள் அம்மா அப்பா 7-8 பேர். அடிக்கடி அத்தை இங்கே தான் வந்து தங்கிப்பாங்க. 10 பேர். மற்ற வீட்டுக்காரரும் வருவார். 10-12 பேர். எப்போ பார்த்தாலும் நாங்கள் வந்து எப்போ ஒன்றாவே பெரிய குடும்பமாக இருப்போம். எங்கள் அப்பா விவசாயமும் கல் வேலையும் செஞ்சு தான் எங்களை அவ்வளோ பேரையும் காப்பாற்றினாங்க, படிக்க வச்சாங்க. அப்போல்லாம் வந்து வருஷத்தில் 2 ட்ரெஸ்ஸு தான் வாங்கி தருவாங்க. அந்த கஷ்டமான வேலையில், அந்த கஷ்டமான சூழ்நிலையில் நாங்களாம் 7 கிலோமீட்டர் இருக்கும் அந்த வில்லேஜுக்கும் எங்கள் ஹைஸ்கூலுக்கும். பாபநாசம் ஹைஸ்கூலில் தான் நாங்கள் வந்துலாம் படித்தது. அந்த பாபநாசம் ஹைஸ்கூலில் 7 கிலோமீட்டர் இருக்கும். தினமும் நடந்து வந்து இதில் 7 கிலோமீட்டரில் 3 கிலோமீட்டருக்கு பஸ் இருக்கும். அதில் பஸ்ஸுக்கு 3 ரூபா, 2.5 ரூபா இப்படி காசு தேவைப்படும். காசு கொடுத்தாலும் சில நேரம் பஸ்ஸில் நேரம் ஆச்சுன்னா பஸ் ஏறி போய் ஸ்கூலில் இறங்குவோம். அப்படி நேரம் ஆகலைன்னா நடந்தே போயிடுவோம். அந்த காசை வந்து ஸ்நாக்ஸ் வாங்க வச்சுக்குவோம். அந்த கஷ்டமான சூழ்நிலையில் 7 கிலோமீட்டர் நடந்து வந்து படித்து ஏதோ எங்களால் முடிஞ்ச அண்ணனும் நானும் 10வதுக்கு மேலே படித்து மேலே வந்து ஏதோ ஆண்டவர் ஆசீர்வாதம் இன்று வந்து வாழ்க்கையை வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? இதில் இந்த படிப்பு சம்மந்தப்பட்டது தொழில் குழந்தைக்கு எதுனா ஒன்று நம்ம என்ன செய்யலாங்கும் போது அந்த காலத்தில் வந்து எந்த படிப்பு லேடிஸுக்கு முதல் பைசா கம்மியான பொருளாதார வகையில் கம்மியான படிப்புன்னா அது இந்த தையல் தொழில் தான். இந்த தையல் தொழிலை கற்றுக்கிட்டா புள்ள எதனா தைச்சி பொழைச்சிக்கும் அப்படிங்கிற எண்ணம் தான் வந்து நிறைய, அதாவது பொருளாதாரம் கம்மியாக இருக்கிறவங்கள பற்றி தான் நான் பேசுகிறேன். பொருளாதாரம் நிறையா இருக்கிறவங்கள காலேஜ் படிக்க வச்சு பெரிய படிப்பு அந்த காலத்தில் படிக்க வச்சாங்க தான். ஆனால் பொருளாதாரம் கம்மியாக இருக்கிறவங்க முதல் படிப்பு எதை சூஸ் பண்ணுவாங்க? டைலரிங்கை தான் லேடிஸுக்கு சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, டன். இந்த தொடர் முதல் வீடியோவை நான் அப்லோடு பண்ணுறேன். இந்த வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க. வாரம் உங்களுக்கு வந்து 2 வீடியோ உங்களுக்கு இந்த தொடர் கதையை நான் வந்து அப்லோடு பண்ணுறேன். ஜெனோவின் தையல் பயிற்சி வாழ்க்கை வரலாறு. ஓகேங்களா? ஓகே, டன். என் சேனலை வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம். சென்னை ஜெனோவை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் அடுத்த தொடரை நம்ம பேசலாம். வணக்கம்.